பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். கரையை நோக்கி 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் மோந்தா புயல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11:30 மணியளவில் புயலாக உருமாறியது. அதற்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. புயல் போர்ட் பிளேயரிலிருந்து மேற்கு தென்மேற்கிலும் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் 560 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மோந்தா புயல் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே காக்கிநாடா அருகில் தீவிர புயலாக நாளை கரையை கடக்க வாய்ப்புள்ளது. அப்போது காற்று 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் இன்று முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை வட தமிழகம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மோந்தா புயல் உருவாகியுள்ளதை தெரிவிக்கும் வகையில் சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், நாகை, பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை மூழ்கடித்த பாலாற்று வெள்ளம், 30 கிராமத்துக்கு போக்குவரத்து துண்டிப்பு. தொடர் கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 15,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக காஞ்சிபுரம் வாலாஜாபாத்தில் இருந்து அவலூர் செல்லக்கூடிய கீழ்மட்ட பாலம் மேல் தண்ணீர் செல்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அவலூர், இளையரார், வேலூர், காலூர், சாலவாக்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அப்பகுதியினர் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சில மாதங்களுக்கு முன் பாலம் 1 கோடி மதிப்பில் சீரமைக்கப்பட்டது. இருந்தும் இப்போது மக்களுக்கு பயனில்லை. சீரமைப்பு பணியின் போது உயர்மட்ட பாலம் வேண்டுமென கோரிக்கை வைத்தும் வாலாஜாபாத் பேரூராட்சி கண்டுகொள்ளவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மருத்துவ கல்வி செலவுகளை ஏற்பதாக விஜய் உறுதி. செப்டம்பர் 27 தவேக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சாரத்தின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இறந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறாதது குறித்து கடும் விமர்சனம் எழுந்தது. அதற்காக அவர் முயன்றதாகவும் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இச்சூழலில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை வரவழைத்து அவர்களிடம் விஜய் ஆறுதல் கூற அக்கட்சியினர் ஏற்பாடு செய்தனர். இன்று மாமல்லபுரம் பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து விஜய் ஆறுதல் கூறினார். அப்போது இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் மருத்துவ செலவு, கல்வி செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக விஜய் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 30 கோடி கொட்டியும் தேங்கிய மழைநீர், சிஎம் ஸ்டாலின் அப்செட். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகம் பாதிப்படையும் மாவட்டங்களாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளன. இங்குள்ள நீர்வழித்தடங்களில் நடப்பாண்டு மழை துவங்கும் முன் தூர்வாரும் பணிகளுக்கு 30 கோடி ஒதுக்கப்பட்டது. இதில் அடையாறு முகத்வாரம் அமைந்துள்ள சீனிவாசபுரத்தில் 150 மீட்டர் அகலத்திற்கு தூர்வாரும் பணிகளை செய்ய 30 லட்சம் ஒதுக்கினர். பணிகள் சென்ற ஜூனில் ஒப்பந்த நிறுவனத்திடம் வழங்கப்பட்டது. ஆனால் ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் பணிகளை முறையாக செய்யவில்லை என கூறப்படுகிறது. முகத்வாரத்தில் மணல்மேடு அதிகரித்ததால் சமீபத்திய மழையால் அடையாறு ஆற்றில் வெள்ளநீர் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கப்பட்டுள்ள உபரிநீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பெருமழை கொட்டினால் அடையாறு கரையோர பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. ஒப்பந்த நிறுவனத்திடம் இதுகுறித்து சென்னை மண்டல நீர்வளத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டனர். செலவு அதிகமாகியதால் ஒதுக்கிய நிதியில் இவ்வளவு பணிதான் செய்ய முடியும் என ஒப்பந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தகவல் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றது. 24ஆம் தேதி சீனிவாசபுரத்திற்கு சென்ற முதல்வர் முகத்வாரத்தை அகலப்படுத்த உத்தரவிட்டார். அதன் பிறகும் பணிகள் ஆமை வேகத்தில் ஒப்புக்கு நடந்து வந்தது. நேற்று மீண்டும் அங்கு சென்ற முதல்வர் பணிகள் முறையாக நடக்காததை கவனித்து சென்னை மண்டல நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்துள்ளார்.
2 நாட்களில் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் கெடு விதித்துள்ளார். மற்ற மாவட்டங்களிலும் வெள்ளத்தடுப்பு பணிகள் முறையாக நடந்து முடிந்துள்ளதா என ஆய்வு செய்யவும், அரைகுறையாக இருந்தால் பணிகளை சீக்கிரம் முடிக்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குறைந்தது தங்கம் விலை, நகை பிரியர்களுக்கு ஆறுதல். கடந்த சில தினங்களாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் சென்ற தங்கம் விலை அவ்வப்போது சற்று சரிவையும் கண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கடந்த சனிக்கிழமை 1 கிராம் 11,500க்கும் 1 சவரன் 92,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமையான நேற்று தங்கம் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி அதே விலையில் விற்பனை தொடர்ந்தது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்தது. இதையடுத்து 1 கிராம் 11,450க்கும் 1 சவரன் 91,600 ரூபாய் விற்பனையாகிறது. வாரத்தின் துவக்க நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்தது. 1 கிராம் வெள்ளியில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா சீனா நேரடி விமான சேவை 5 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் துவக்கம். கோவிட் பொது முடக்கத்தின் போது இந்தியா சீனா இடையிலான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. மீண்டும் இயல்பு நிலை திரும்பிய போதும் கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் போக்கின் காரணமாக எல்லையில் பதற்றம் நிலவியது. இதனால் இரு நாடுகள் இடையிலான உறவில் சுமூக நிலை ஏற்படாமல் இருந்தது. இந்நிலையில் ஆசிய பிராந்தியத்தில் வலிமையாக திகழும் இரு நாடுகளும் சுமூக போக்கை கடைபிடிக்க விரும்பின. பிரதமர் மோடியின் சீன பயணம் மற்றும் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை இந்தியா சீனா உறவை மேம்படுத்துவதில் உதவியது. தொடர்ந்து 2 நாடுகள் இடையே மீண்டும் நேரடி விமான போக்குவரத்தை துவங்க இந்தியா சீனா சம்மதம் தெரிவித்தன. இதையடுத்து மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் இருந்து நேற்றிரவு 10 மணிக்கு இண்டிகோ நிறுவன விமானம் சீனாவின் குவான்சோவுக்கு பயணிகளுடன் புறப்பட்டு சென்றது. இதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையிலான நேரடி பயணிகள் விமான போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் ஷாங்காய் டெல்லி இடையே நேரடி விமான சேவை துவங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோழி பண்ணையில் மின்கசிவு, 8000 கோழிகள் கருகி இறப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாகே கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். சண்முகா நதி அணை அருகே கோழி பண்ணை நடத்தி வந்தார். நேற்றிரவு பண்ணையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். இரவு மோட்டாரில் ஏற்பட்ட மின்கசிவினால் பண்ணையில் தீ பற்றியது. பண்ணைக்கான கூரை தென்னங்கீற்றால் போடப்பட்டிருந்ததால் தீ விரைவாக அனைத்து பகுதிக்கும் பரவியது. அருகே இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கம்பம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் பண்ணையில் இருந்த 8000 கோழிகள் கருகி இறந்தன. சம்பவம் குறித்து ராயப்பன்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். வைகை அணை திறப்பு, 5 மாவட்டத்துக்கு எச்சரிக்கை. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் வைகை அணை முழு கொள்ளளவான 71 அடி உயரத்தை எட்டியது. இதனால் வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இன்று முதல் வைகை அணையில் தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக நீர்வளத்துறை அறிவித்தது. அதன்படி முதல்கட்டமாக வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதியான ராமநாதபுரம் மாவட்ட விவசாய மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இன்று முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு வைகை அணையிலிருந்து மொத்தம் 624 மில்லியன் கன அடி தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு திறக்கப்படுகிறது. மொத்தம் 3800 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.